தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வு அறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. அபிராமியுடைய கடைக்கண் பார்வையினால் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி. என் அன்பான பிளே தமிழ் நேயர்களே, நம்ம எதிர்பார்த்த குரு பெயர்ச்சியை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெருமை கொள்கிறேன். ஏன்னா எல்லா பெயர்ச்சியை விட குரு பெயர்ச்சிக்கு மிகப்பெரிய ஒரு சக்தி உண்டு. அது எப்படிப்பட்ட சக்தி அப்படின்னா, இன்னி வரைக்கும் நம்மளை யாராவது ஒருத்தவங்க வழி நடத்தலை, ஒருத்தவங்க வாய்ப்பு கொடுக்கலை அப்படின்னா நம்ம முன்னுக்கு வர முடியாது. அப்போ யாரோ ஒருத்தவங்க நம்மளை வழி நடத்தணும், யாராவது ஒருத்தவங்க நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். அப்படி வாய்ப்பு கொடுத்து வழி நடத்தினா தான் வாழ்க்கையில் டெவலப்மெண்ட்டு வரும். இதுதான் ஒரு நல்ல முடிவு, அதுதான் 100% வெற்றி. சில பேர் சொல்லுவாங்க நானே முன்னுக்கு வந்தேன் அப்படின்வாங்க. நானே முன்னுக்கு வந்தேனாலும் யாரோ ஒருத்தவங்க கனெக்ஷன் கொடுத்துருப்பான், சொந்தக்காரன் இருக்காது. யாரோ பிரத்தியார் ஒரு தெரியாத முகம் நம்மளை லிஃப்ட் ஏற்றி விட்டுருக்கும். இதுதான் லைஃப்பில் நடந்திருக்கும். அப்போ அந்த இடத்துல தான் குரு நமக்கு ஹேண்டில் பண்ணுறார். இப்போ வழி தெரியாதவர்கள், நான் வழியை தொலைச்சிட்டேன், எனக்கு ஒரு வழி தெரியல, எனக்கு ஒரு பாதை தெரியல, என் லைஃப்பில் எனக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மீட் நடக்கணும்னு நினைக்கிறேன், அது நடக்க மாட்டேங்குது, என் லைஃப்பில் இதெல்லாம் இழந்து நிற்கிறேன், எனக்கு ஏதாவது ஒரு பிடிமானத்தோடு நான் ஏறணும் அப்படின்னா இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகுது. இது நிதர்சனமான உண்மை, நம்பி சொல்கிறேன். வருகின்ற மே மாதம் 26ஆம் தேதி காலையில் 11 மணிக்கு குரு பகவான் மிதுனத்திலிருந்து கடகராசியிலே பிரவேசம் செய்கிறார். மே மாதம் 26ஆம் தேதி காலையில் 11 மணி மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பிரவேசம் செய்கிறார். இந்த கடகத்தில் குரு வர்றதுனால ஏறத்தாழ ஒரு 12 வருஷத்துக்கு பிறகு மீண்டும் இந்த குரு பகவான் கடகத்துக்குள்ளே நுழைகிறார். என்ன அவ்வளோ பெரிய உத்தமமாக கடகம் அப்படின்னா, எஸ், கடகம் குரு உச்சம் பெற்ற வீடு. அப்படிப்பட்ட இடத்துக்குள்ளேயே குரு என்ட்ரி ஆகிறதுனால இந்த குரு பெயர்ச்சி எல்லாருக்குமே மிகப்பெரிய அற்புதங்களை, மிகப்பெரிய யோகங்களை கொடுக்க போகுது. பிளே தமிழ் நேயர்களே, அதில் எத்தனை சதவிகித வெற்றியோடு நாம் இருக்க போகிறோங்கிறத ஒவ்வொரு ராசிக்கு சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முடிவில் ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்கிறேன், அந்த ட்விஸ்ட்டை கண்டிப்பாக பாருங்கள். துலா ராசி குருவுக்கு ரொம்ப பிடித்தமான ராசினா துலா ராசி தான். நிறைய பேர் பாருங்கள், வியாழக்கிழமையில் குரு வாரத்தில் குரு தட்சிணாமூர்த்தியையும் குரு பகவானையும் சிவாலயத்துக்கும் நிறைய போகிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா துளாராசிக்காரவங்க இருப்பீங்க. எப்படியோ துளாராசிக்கும் குருவுக்கும் ரொம்ப ஒரு நெருக்கம் இருக்கும். மனசில் ஏதாவது ரொம்ப அழுகையாக இருக்குது, வருத்தமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, மனுஷாட்ட கூட போய் சொல்ல வேண்டாம், நேராக துளாராசிக்காரங்க சிவாலயத்துக்கு போங்க, ஓன்னு குரு தட்சிணாமூர்த்திட்ட ஒரு அழுகையை போடுங்க. ஏன் சாமி அங்கே போய் அழுகணும்னு கேட்குறீங்களா? ரொம்ப எளிமையாக சொல்கிறேன். சொந்தக்காரனுக்கு முன்னாடி அழக்கூடாது, நண்பரனுக்கு முன்னாடி அழக்கூடாது, கண்ணுலேருந்து தண்ணி கூட வரக்கூடாது, வேர்வையில் கூட தண்ணி வரக்கூடாது, கொட்டாய் விட்டால் கூட தண்ணி வரக்கூடாது. ஆனால் குருக்கிட்ட தண்ணி நல்லா கண்ணை மனசார அழணும். எனக்கு என்ன பண்ணுவே தெரியாது, எனக்கு இதெல்லாம் பண்ணி கொடுன்னு குருவோட எந்த துளாராசி கனெக்ட் ஆகுறீங்களோ அந்த துளாராசியில் மேன்மையான இடத்துக்கு போவீங்க. எப்பேற்பட்ட கஷ்டத்தையும், எப்பேற்பட்ட வருத்தத்தையும், எப்பேற்பட்ட திறமையான ஒரு நல்ல விஷயத்தையும் பகவான் உங்களுக்கு நடத்தி கொடுப்பார், அசால்ட்டாக பண்ணி கொடுப்பார். அதான் குரு. அதுவும் குரு தட்சிணாமூர்த்தி, திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவன், இந்த சண்முகனை போய் பாருங்கள். சுப்பிரமணிய சுவாமி, இந்த சண்முகனை பாருங்கள். ரொம்ப ஒரு ஃபேவரட்டாக சில விஷயங்களை துளாராசிக்கு நடத்தி கொடுப்பார் இந்த சுப்பிரமணிய சுவாமி. இது உண்மையான விஷயம்.
அப்படிப்பட்ட அந்த குரு பகவான் இப்போ பாருங்கள் மே மாதம் 26ஆம் தேதி இதுவரைக்கும் உங்களுக்கு 9வது வீட்டில் இருந்த குரு 10th பிளேஸ்க்கு வரார். 10வது வீடு. மே மாதத்துலேருந்து அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி வரை, அக்டோபர் 20ஆம் தேதியிலேருந்து 11வது வீட்டுக்கு அதிசார பெயர்ச்சின்னு பேர். அந்த இடத்துல 11th பிளேஸ்க்கு என்ட்ரி ஆவார். ஸோ இப்போ 10க்கு வராருன்னொன்னே நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு விஷயம் உங்களுடைய பதவி, பணம், இதையெல்லாம் சரி பண்ணணும். துளாராசிக்காரங்கள்ட்ட எவ்வளோ பேங்க் பேலன்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள், எவ்வளோ பணத்தை இனிமேல் இஎம்ஐ கட்டணும்னு பாருங்கள், எவ்வளோ பணம் நமக்கு இனிமேல் தேவைன்னு பாருங்கள், யாருக்கிட்ட இந்த பணத்தை கேட்கலாம், எப்படி அந்த பணத்தை பெரட்டலான்றத ஐடியா பாருங்கள். உழைப்பு மூலமாக, வேலை மூலமாக, பிஸ்னஸ் மூலமாக, ட்ரேடிங் மூலமாக, இதை பற்றி மட்டும் திங்க் பண்ணுங்க. ஆனால் யாசகமாக யாருக்கிட்டையும் கேட்கலாமான்னு யோசிச்சிடாதீங்க, வேண்டாம். அப்படியே வாங்குறதா இருந்தாலும் பேங்க் வட்டியில் வாங்குங்க, நபர் வட்டிக்கிட்ட வாங்காதீங்க. ஏன்னா இந்த நேரம் 10வது வீட்டுக்கு இந்த குரு உச்சம் பெற்ற வீடு, அங்கே உள்ளே என்ட்ரி ஆகும்போது இப்போ என்ன ஆகிறாரு, உங்கள் ராசிக்கு அவர் என்ன செய்கிறாரு, 10வது வீடுன்னும் போது உங்களோட பலத்தை அதிகரிக்க போகிறார். ஈகோ ப்ராப்ளம்னு ஒன்று சொல்லுவாங்க. யாருக்கிட்ட என்ன கேட்க திடீர்னு மாட்டிக்கக்கூடாது. ஒரு பிரச்சனை வருதுன்னா ஒருத்தன்ட்ட உதவி கேட்கறதுக்கு முன்னாடி அவன் நல்லவனா கெட்டவனாங்கிறத விட அவன் நமக்கு ஏற்றவனா ஏற்றுக்காதவனான்னு பார்க்கணும். அவன் நல்லவனாக இருந்தானா கெட்டவனாக இருந்தவனா, நமக்கு ஏற்றவனா, நம்ம யாருக்கிட்ட நிற்கக்கூடாதுன்னு நினச்சோமோ அவங்ககிட்ட போய் நின்றுடக்கூடாது. அப்போ துளாராசி இதில் ரொம்ப கௌரவம் தான் ரொம்ப முக்கியம். அதே அக்டோபர் மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு பிப்ரவரி 13க்கு பிறகுக்குள்ள 11வது வீட்டை கிராஸ் 11வது வீட்டில் உட்காந்துருப்பார், சிம்ம ராசியில் இருப்பார். அப்போது நீங்கள் என்னெல்லாம் இப்போ நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சுங்கோ. மே மாதம் 26லேருந்து அக்டோபர் மாதம் 20க்குள்ளே பிளான் போட்டு வைங்க. பணத்து சம்மந்தமாக, பேங்க் டீலிங் சம்மந்தமாக, பேங்க் பேலன்ஸ் சம்மந்தமாக, ஃபினான்ஷியல் சம்மந்தமாக, என்ன காரியம் நடக்கணும் அப்படிங்கிற சம்மந்தமாக இதெல்லாம் பிளான் போட்டு வைங்க. உதவி கேட்க வேண்டாம், கரெக்டாக வச்சுக்கிங்க. அதில் நல்லவன் கெட்டவன் பார்க்க வேண்டாம், நமக்கு ஏற்றவன் ஏற்றுக்காதவன், இவ்வளோதான். ஏற்றுக்காதவன் காலில் போய் விழுந்துடக்கூடாது, ஏற்றுக்காதவன்கிட்ட போய் நம்ம இறங்கிடக்கூடாது. அது என்றைக்குமே நமக்கு ஆபத்து. நம்ம தன்மானத்துக்கு மட்டும் இழுக்கு அது என்றைக்குமே அது உடனடியாக அது சொல்லுவாங்க, கவரிமான் பரம்பரைன்னு சொல்லுவாங்க துளாராசி. அது பிடிக்கவே பிடிக்காது. ஸோ வெயிட் பண்ணுங்கள், பிளானை போட்டு வச்சிங்க. எத்தனை வேணாலும் பிளான் போட்டு 100 கோரிக்கை வச்சிங்க. அக்டோபர் மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு கரெக்டாக அதற்கான நபர்கள் கிடப்பாங்க. அவங்கள்ட்ட இப்போ அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். கண்டிப்பாக பாருங்கள், பிப்ரவரி 13க்குள்ளே எல்லாமே சக்ஸஸ் ஆகிடும். எல்லா ப்ராஜெக்ட்டும் சக்ஸஸ் ஆகிடுவீங்க. பிஸ்னஸில் நல்லா இருப்பீங்க, ஃபீல்டில் நல்லா இருப்பீங்க, லைஃப்பில் நல்லா இருப்பீங்க, பொருளாதாரத்தில் சிக்கல் இல்லாமல் வெளியில் வருவீங்க, படிப்பில் சிக்கல் இல்லாமல் வெளியே வருவீங்க, அரசியலில் பதவிகள் கிடைக்கும். ஆரம்ப காலகட்டத்தில் பதவி கிடைக்காது, கொஞ்சம் சிரமமாக இருக்குதுன்னா பயந்துடாதீங்க, அதுக்காக வெயிட் பண்ணுங்கள். அக்டோபர் 10க்கு பிறகு உங்களுக்கு பதவி ப்ரமோஷன் கிடச்சிரும். இதுதான் லாபம். இப்போ இதுக்கு வெயிட் பண்ணணும். இந்த நேரத்தில் இப்போ ஒரு கல்யாணம் எதிர்பார்க்குற சுவாமி, அக்டோபர் 10க்குள்ளே நடக்கலை சுவாமி, சரி சாமி இவங்ககிட்ட தான் நான் போய் கடைசியில் விழ வேண்டியதாக இருக்குது அப்படின்னு நினச்சிடாதீங்க. அவனையும் கைக்குள்ளே வச்சிங்க. அக்டோபர் 10க்கு பிறகு அவன் உங்ககிட்ட வருவான். எப்படி ஐடியா சொல்லித்தரேன். அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி, அதாவது 10வது மாதம் 20ஆம் தேதி, இதிலிருந்து உங்கள் லைஃபே சேஞ்சஸ். இதை மட்டும் சரியாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அக்டோபர் 20க்கு பிறகு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 13க்குள்ளே நீங்கள் என்னெல்லாம் ஆசைப்பட்டீங்களோ அதெல்லாம் நடக்கும். அதுக்கான பிளான் மட்டும்தான். மூச்சு விடக்கூடாது, நான் இதை தான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு கேதர் மட்டும் பண்ணி வைங்க. உங்களை தாண்டி எதுவும் போகாமல் பார்த்துங்க. எல்லா முடிவும் நீங்கள் தான் எடுக்கணும். உங்களை தாண்டி இன்னொருத்த உங்கள் வீட்டில் உள்ளவங்களே முடிவு எடுக்கக்கூடாது, அந்த அளவுக்கு வச்சுக்கணும். புரியுதுங்களா? ரகசியங்களை எல்லாத்தையும் கேட்டு வாங்கி வச்சுக்கிங்க. ஆனால் கேட்கக்கூடாது, அவங்க சொல்லணும், அவங்களே சொல்ல வைக்கணும். இதுதான் துளாராசி. ஒருத்தவங்க ஃபோன் எடுத்து பேசுனாங்கன்னா அவங்கள்ட்டேருந்து எல்லாத்தையும் கேதர் பண்ணி வாங்கிடணும். செய்தியை ஒரு வார்த்தையை சொல்லி 4 வார்த்தை வாங்கிடணும். இப்படி பிளான் பண்ணுங்கள் துளாராசிக்காரவங்களே. இந்த குரு பயிற்சி உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்குது. என்ன காரணம் தெரியுமா? குரு உச்சம் பெற்ற வீட்டுக்கு வருகிறார். குரு உச்சம் பெற்ற வீட்டுக்கு வருகிறார். உங்களுடைய ராசியில் சனி உச்சம், குரு உச்சம் பெற்ற வீடு, நீங்கள் சுக்கிரனுடைய வீடு, உங்களோட ஆட்சிநாதன் சுக்கிரன். அப்போ இந்த காலப்புருஷ தத்துவம் என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுக்கு கெயின் பண்ணுறதுக்காக ஒரு பிளான் பண்ணும். இப்போ அவசரப்பட்டுறக்கூடாது.
பொறுமையாக இரு ராஜா. ஒருத்தவங்க பதவி ஏற்றுக்கிறாங்க அரசியலில். பதவி ஏற்றோன்னா 4வது மாதத்துக்குள்ளே அவங்கள்ட்ட போய் நம்ம நிறைய உதவிகள்லாம் கேட்டால் செய்வாங்களா? உங்கள் மேலே வெறுப்பு தான் வரும். நம்ம போட்டு வச்சுக்கணும், லிஸ்ட்டெல்லாம் போட்டு வச்சுக்கணும். 4 மாதம் கழித்து அவங்க ஒரு சிம்பிளாக முதல்ல ஒரு நிதிநிலை அறிக்கை தயார் பண்ணி அவங்க அறிவிப்பாங்க. ஆரம்ப நிதிநிலை அறிக்கை எந்த பதவி ஏற்றாலும் அப்படி தானே செய்வாங்க. அப்புறமா வருஷ பட்ஜெட்டுன்னு மார்ச் மாதத்தில் போடுவாங்க இல்லையா? அவங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, ஆரம்ப நிதி கால அறிக்கை அது தாக்கல் பண்ண பிறகு நம்ம போய் அவங்கள மீட் பண்ணணும். இதுக்கு மேலே எப்படிங்க பிளான் சொல்லி தர முடியும்? இவ்வளோ தான் துளாராசி. இதுக்கு பிறகு தான் உங்கள் ஆட்டம் ஆரம்பிக்கும். அக்டோபர் மாதம் 20ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் போட்ட ஸ்கெட்சு நடக்கும். நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும், அரசியல், ஆன்மீகம், கலைத்துறை, பள்ளி படிப்பு, இது எஜுகேஷனில் நான் ஏதாவது ஒரு இடத்துல நான் ட்ராவல் பண்ண சுவாமினா அது நல்லா பண்ணலாம். ஏதாவது ஒன்று எக்ஸாம் எழுதணுன்னா எக்ஸாம் எழுதலாம். இதெல்லாம் அக்டோபருக்கு பிறகு. அது வரைக்கும் பிளானை மட்டும் போட்டு வைங்க. கடவுள் உங்கள் பக்கம் இருக்கார். குரு அருள் பரிபூர்ணமாக உண்டு. துளாராசி தோற்று போக மாட்டீங்க, ஜெயிக்க போகிறீங்க. குருவினால் லாபம் கிடைக்க போகுது. நல்ல நண்பர்கள், குருமார்கள், பெரியவர்கள் உங்களுக்கு அனுசரணையாக இருக்க போகிறாங்க. அதிசார பயிற்சியில் வெற்றியை கொடுக்க போகிறாங்க. அக்டோபர் 20க்கு பிறகு காத்திருக்கலாம். அது வரைக்கும் பிளானை போட்டு வைங்க. கரெக்ட், நல்லது நடக்கும். என்ன இந்த குரு பெயர்ச்சி பலனை பார்த்தீங்களா? ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ எளிமையாக இந்த குரு பயிற்சியை நம்ம ஹேண்டில் பண்ணோம்னா நிச்சயமாக நமக்கு தோல்விங்கிற ஒரு விஷயம் வராது. நம்ம லைஃப்பில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான மீட்டை தான் பகவான் நமக்கு கொடுக்க போகிறார். எல்லா சந்தர்ப்பங்களும், நீ சந்திக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் வாழ்க்கையில் ஒரு பலனை கொடுக்கும். நாம் பேசக்கூடிய எல்லா செயல்களும் வாழ்க்கையில் ஒரு பலனை கொடுக்கும். நாம் நடந்து கொள்ளக்கூடிய எல்லா செயல்களும், நடந்து கொள்ளக்கூடிய நிகழ்வுகளும் வாழ்க்கையில் ஒரு பயனை கொடுக்கும். ஆக நம்ம லைஃப்பில் எதை சந்திக்கிறோம், எதை பேசுகிறோம், எப்படி செயல்படுறோம் அப்படிங்கிறது வருங்காலத்தில் நமக்கு அது ஒரு பலனை கொடுக்கும். நல்ல வழியில் போயிருந்தால் நல்ல பலனை கொடுக்கும், கெட்ட வழியில் போயிருந்தால் கெட்ட பலனை கொடுக்கும். இதை உணர்த்துகிற நேரம்தான் இந்த குரு பயிற்சி. அதனால் யாருடைய அறிவுரையும் யாருடைய வழிகாட்டுதலையும் அப்படி அலட்சியமாக தள்ளாமல் அந்த வழிகாட்டுதலை, அந்த அறிவுரைகளை முடிஞ்ச வரைக்கும் மனசில் உள்ளே தூக்கி போட்டு வச்சுக்கிங்க, ஸ்டோரேஜ் பண்ணிவிடுங்க. எத்தனையோ விஷயத்தை ஸ்டோரேஜ் பண்ணுறோம், எவ்வளோதோ விஷயத்தை வேண்டான்னாலும் அதை திரும்பி ஏதாவது ஒரு சீக்ரெட் பாக்ஸில் போட்டு வச்சுருக்குறோம். அது மாதிரி இதையும் ஒன்று போட்டு வைங்க. அப்போ பெரிய மனுஷங்க சொல்கிறது, குருமார்கள் சொல்கிறது, நண்பர்கள் சொல்கிறத அது நமக்கு நன்மைகளை கொடுக்கும். இந்த குரு பயிற்சியால் வாழ்க்கையில் எல்லாருடைய வளமும் அதிகமாகும். ரொம்ப சிம்பிளாக ஒரு மேஜிக் மட்டும் சொல்லி முடிக்கிறேன். பிரதி வியாழக்கிழமை தேர்ஸ்டே நீங்கள் பக்கத்தில் இருக்கிற குரு சன்னதிக்கு போய் குருவை பிரார்த்தனை பண்ணுங்கள். எல்லாரும் குரு சன்னதிக்கு போய் குருவை ஒரு பிரார்த்தனை. குருக்கிட்ட எப்படி பண்ணணும்? குருவே நமஸ்காரம், குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமகா அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாம் நீதான்ப்பா, எல்லாருக்கும் குருவாக இருக்கிற, எனக்கும் குருவாக இருந்து உன்னுடைய பார்வை எனக்கு படும்படி என் வாழ்க்கையை உயர்த்து, மங்களகரமான விஷயங்களை நடத்தி கொடு, இதுக்கு பிறகும் நான் எதிர்பார்த்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை கொடுத்துடாதேன்னு குருவுக்கிட்ட கம்பல்சரி ஒரு பிரார்த்தனையை வைங்க என் உறவுகளே. அதுவும் மே மாதம் 26ஆம் தேதி பகல் 11 மணிக்கு கம்பல்சரி இந்த வீடியோவை உங்களுக்கு இப்போலேருந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த வீடியோலேருந்து போய் 11 மணிக்கு அலாரம் வச்சுருங்க. கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற ஒரு சொல், செய்கிற செயல் அன்ற 11 மணிக்கு குருவை உங்கள் வீடியோவில் அப்படி துருக்கி உங்கள் செல்ஃபோன் வச்சுருப்பீங்க. அதில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குரு தட்சிணாமூர்த்தி குரு பகவான் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவார். எங்கேருந்தோ ஒரு நேரலை, ஒரு லைவ் கிடைக்கும். அதுவே உங்கள் வாழ்க்கையோட ஒரு முன்னோட்டம், ஒரு முன் ஆரம்பமாக இருக்கும். நல்லது நடக்கும். மீண்டும் உங்களை இந்த சிவஸ்ரீ ப்ளே தமிழ் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். குரு வணக்கத்தோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நல்லது நடக்கும்.